வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா ஸ்பெஷல். இன்றைக்கி நாம் ஒரு கேம் ஜோன் தான் போகிறோம். எங்கன்னா தேனி ஆனந்தாஸில் இது இவங்களோட 7th ஃப்ளோரில் கேம் ஜோன் வச்சுருக்காங்க. கஃபெட்டேரியாவும் கேம் ஜோனும் வச்சுருக்காங்க. வாங்க, அது லிஃப்ட்டில் நான் போனேன். லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே சூப்பர் ஸ்டோர் வச்சுருந்தாங்க, மளிகை கடை மாதிரி வச்சுருக்காங்க. 7th ஃப்ளோரில் ஃபன் ஸ்பாட்டுன்னு வச்சுருக்காங்க. இதுதான் கேம் ஜோன். வாங்க, இந்த மாதிரி தான் க்ரியேட்டிவ் கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. லைக் இதில் வீடியோ கேம் மாதிரியே தான். இது ஒரு கார்டு ரீசார்ஜ் பண்ண சொல்லுவாங்க. அதோட பேலன்ஸ் பார்க்குற இடம் தான் இது. அந்த கார்டுக்கு நம்ம மினிமம் 500 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் விளையாடலாம். இந்த கேமுக்கு 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 1 ஹவர் குழந்தை உள்ளே இருக்கும். 3 இயர்ஸ் குழந்தையிலேருந்து 7 இயர்ஸ் குழந்தை வரைக்கும் உள்ளே விடுவாங்களாம். 3 to 7 மட்டும்தான் உள்ளே அலவுடாம். இதோட இது எல்லா இடமே சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ குழந்தைங்க கீழே விழுந்தாலும் அடியெலாம் படாது. இடம் அந்த மாதிரி தான் இது பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் லுக் ஆஃப் இந்த ஏரியா இப்படி தான் இருக்கும். இது அந்த ஃபன் ஸ்பாட்லேயே கடைசியில் இருக்குது. குழந்தைங்க 1 ஹவர் நல்லா உள்ளே என்ன வேணாலும் பண்ணலாம். ஏறலாம், இறங்கலாம், பால்ஸில் விளையாடலாம், என்ன வேணாலும் பண்ணிகிட்ருக்கலாம். இதான் ஸ்டார்டிங். இந்த படிக்கட்டில் ஏறி அங்கே அந்த நெட்டுக்குள்ளே ஒரு சின்ன திண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நடந்து அந்த ரோலரில் குனிஞ்சு க்ரீன் ஸ்லைடரில் இறங்குறனால இறங்கணும். இல்லாட்டி அந்த பாத்வேயில் இதுலேயும் நடந்து அடுத்து எல்லோ ஸ்லைடரில் இறங்கலாம். இல்லாட்டி இங்கே ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இறங்கி கீழே வந்துடலாம். பிங்க் ஹவுஸ்க்குள்ளே போகிறேன்னா போகலாம். பிங்க் ஹவுஸ் ஜம்பிங் பிளேஸ். உள்ளே அந்த பிளாக் மாதிரி தெரியுது, அதுக்குள்ளே போய் நல்லா ஜம்ப் பண்ணால் நல்லா இருக்குது. அங்கேயுமே அடிபடுற மாதிரிலாம் இல்லை, சுற்றி குஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு விளையாடுறதுக்கு. பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க. இதெல்லாம் மற்ற கேம்ஸ். இது பால் உருட்டி விடுற மாதிரி வேறு கேம், பைக் ரேஸ். இது டிக்கெட்ஸ் நீங்கள் அப் அண்ட் டவுன் பண்ணால் கிடைக்கும். அது கீழே ஒரு மானிட்டர் மாதிரி தெரியுதுல, அதில் உங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ எடுக்கணுமோ கேஷ் அது எடுத்துக்கும். இந்த மாதிரி தான் மற்ற எல்லா கேம்ஸும் இருக்குது. லைக் பேஸ்கெட் பால், எவ்ரிதிங், கன் ஷூட்டிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு ஒரு கார்டுக்கு மினிமம் 500 ரீசார்ஜ் பண்ணணும். அதுக்கு மேலே ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க, அதை நீங்கள் பார்த்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது டெடி பேர் எடுக்கிறது, பக்கத்தில் டிக்கெட் எடுக்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே 2-3 பேர் ஸ்டாஃப் சுற்றுறாங்க. அவங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியலன்னா அவங்கள கேட்டால் அவங்க ஆப்ரேட் பண்ண சொல்லி தராங்க. எல்லா கேமுக்குமே ஃபஸ்ட்டு அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க எப்படின்னு ஆப்ரேஷன் சொல்லி தராங்க. இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.